அதிமுக பாஜகவினுடைய கூட்டணியில சேருமா சேராதாங்கிறது ஒரு பெரிய குழப்பமா இருந்துச்சு. கடைசியில 2 பேரும் சேர்ந்துட்டாங்கப்பா அப்படின்னு பெருமூச்சு விடுறதுக்குள்ளவே அதிமுக என்ன பண்ணுது அப்படின்னா வேற ஒரு பிளான், எல்லாமே பிளான் ஏ, பிளான் பி, பிளான் சி அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபிக்கு அகைன்ஸ்டா அப்படின்னு பண்ண முடியாது. ஏன்னா கூட்டணியில வேற சேர்ந்துட்டாங்க. அவங்களுக்குள்ளவே ஏதாவது ஒண்ணு பண்ணணும், நடத்தணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க என்ன பண்ணிருக்கிறாங்க, செயற்குழு கூட்டம் வந்து கூட்டியிருக்கிறாங்க. மே 2ஆம் தேதி சாயங்காலம் 4:30 மணி அளவுல ராயப்பேட்டையில சென்னையில வந்து நடத்த போறதா ஒரு அறிவிப்பையுமே கொடுத்திருக்காங்க. சோ இவ்வளவு அளவுக்கு, ஏன்னா இப்பதான் வந்து கூட்டணி அப்படிங்கறத அறிவிச்சாங்க. எங்களுக்கும் கூட்டணிக்கும் சம்மந்தமே கிடையாது. என்னங்க 9 மாசம் டைம் இருக்கு, எவ்வளவோ டைம் இருக்கு, சும்மா கடங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிற ஒரு ஆட்களுடைய வாய மூடி பத்திரிகையாளர்களை வந்துட்டு போங்க சார், வேற ஏதாவது வேலை இருந்தா போடுங்க, சிஎம் கிட்ட கேள்வி கேளுங்கன்னு சொன்ன அந்த நபர் அழுத்தம் திருத்தமா என்னங்க நீங்க பண்றீங்க, ஏடிஎம்கேவும் பிஜேபி ஒண்ணு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தாலும் இல்லைன்னு சொல்லிட்டு சைலண்டா யாருக்குமே தெரியாத மாதிரி கார் மேல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 காரை மாத்தி போயெல்லாம் வந்து டெல்லியில போயிட்டு அமித்ஷாவை மீட் பண்ணிட்டு வந்தாரு அப்படிங்கறதுலாம் சும்மாவா சொன்னாங்க. சோ அப்பையில இருந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்பப்பட்டுச்சு. அகைன் ஃபைனலி யாரும் எதிர்பார்க்காம அண்ணாமலை அவர்களை தலைவரா திரும்பவும் நியமிப்பாங்களா, இல்ல வேற யார் அந்த மாநில தலைவருக்கான பொசிஷனுக்கு ரொம்ப தகுதியான ஆள், யாரை வந்து அமித்ஷா சொல்லுவாரு அப்படிங்கிற ஒரு அறிவிப்பும் எதிர்பார்ப்பும் மக்கள் மத்தியில் அதிகமா இருந்தது தவிர எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவர் பக்கத்துல உட்காருவாரு, கூட்டணி அறிவிப்பாங்க அப்படின்னு யாரும் எதிர்பார்க்கல, பெரிதளவுல எதிர்பார்க்கல. பட் அந்த தருணம் அப்படிங்கிறது நடந்துச்சு. சோ நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் அப்சல்யூட்லி இப்போ செயற்குழு கூட்டம் வந்து கூட்டியிருக்காங்க. அதுல மோஸ்ட்லி என்ன நடக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஒரு ஐடியா இருக்கு. ஸோ என்ன நடத்துவாங்க அப்படின்னா, இப்போ இதுலயே நம்ம இன்னும் நல்லா டெப்தா பேசணும்னா, ஏடிஎம்கேல இருக்கிற நிறைய பேருக்கு பாஜக கூட கூட்டணி அமைச்சது பிடிக்கல, மனசு வந்து நிறைவா இல்லை அப்படிங்கிறது பல பேர் சொல்ற ஒரு கம்ப்ளைண்டாவும் இருக்கு. அந்த வகையில அப்படி இருக்கும்போது அவங்க எல்லாரையும் ஒன்னா சேர்ந்து கூட்டி இதுதாங்க நடந்துச்சு, இதுதாங்க தப்பு, நம்ம இப்படி இருந்தா நம்மளுக்கு அது நல்லது இல்லை, இது இருந்தாதான் நல்லதுன்னு சொல்லி பேசி புரிய வச்சு அந்த ஒரு கான்வர்சேஷன் அவங்க பில்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கூட இந்த கூட்டம் சீக்கிரமா சூட்டா கூட்டுறதுக்கும் வாய்ப்பு இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் அகைன் நம்ம இதுக்கு முன்னாடி பேசுற மாதிரி செயற்குழு நிர்வாகிகள், எம்எல்ஏ, எம்பிஸ் அப்படின்னு சொல்லிட்டு A to Z யாரெல்லாம் இருக்கீங்களோ ஷியோரா நீங்க எல்லாரும் இதுல வந்து கலந்துக்கணும், பங்கேற்றே ஆகணும் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய ஒரு ஸ்ட்ரிக்ட் ஆர்டராகவே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொடுத்திருக்காராம். அண்ட் அகெயின் இவங்க மட்டும் இல்லாம தலைமை கழக செயலாளர், மாவட்ட கழக செயலாளர், பிற மாநில கழக செயலாளர், சட்டமன்ற உறுப்பினர், கழக தலைமை செயற்குழு உறுப்பினர்கள், மகளிர்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தனித்தனியே இன்விடேஷன் வழங்கப்படும். அந்த இன்விடேஷனோட நீங்க அப்படியே வந்து இங்க கூட கலந்துக்க வேண்டியதான், ரொம்ப மஸ்ட் இன்விடேஷன் அப்படிங்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ A to Z ஏடிஎம்கேல முக்கியமான தலைப்புள்ளிகள் அப்படின்னு ஆரம்பிச்சு உறுப்பினர்கள் வரைக்கும் எல்லாரையுமே ஒட்டு மொத்தமா கூப்பிட்டு, ஏன்னா இது வந்து ரொம்ப பெரிய ஒரு விஷயம். ஸோ பாஜக கூட கூட்டணியில சேர போறது அப்படிங்கிறது தலைமை இவங்க எல்லாம் சேர்ந்து எடுத்த ஒரு முடிவுல உறுப்பினர் அளவுக்கும் வரைக்கும் அக்செப்டன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு பேச போறாரு. ஸோ அடுத்த ஒரு டவுட் என்ன, வருவாரா யாரு, செங்கோட்டையன். சோ அவர் வருவாரா வரமாட்டாரா, அவர் என்னங்க அப்படி இப்படிங்கிறாரு 2 பேரும் இப்படிதாங்கிறாரு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, செங்கோட்டையன் வருவாராங்கிறது தான் இப்போ இதுல இருக்கிற ட்விஸ்டே. பிகாஸ் அப்படி வேணாம் இப்படி வேணாம்னு சொல்லி ஒரு மாதிரியே இருந்தாரு. ஃபைனலா வந்து எங்களுக்குள்ள எதுவும் இல்லை, எங்களை பிரிக்க நினைக்கிறவங்களுடைய மூக்கு தான் உடையும் அப்படின்லாம் சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி பயங்கரமா பேசியிருந்தாப்ல. ஸோ இந்த மாதிரி இவங்களுக்குள்ளேயே வந்து ஒற்றுமையும் இருந்தாலும் வேறுபாடுகளும் இருந்தாலும் அகைன் நம்ம கட்சி நம்ம கொள்கை ஒன்று அப்படின்ற ஒரு ரீதியில சேருவாங்க, ஷோரா அவர் வருவாரு அப்படின்னு மாதிரி தான் சொல்றாங்க. பிகாஸ் இது ஏன் ஏற்பாடு பண்ணியிருக்காங்கன்னு நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாருடைய மைண்ட் செட்டையும் மாற்றணும், எல்லாரும் ஓரளவுக்கு ஒரே மாதிரியான ஒரு மனப்பான்மைக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த செட்டப் அண்ட் செயற்குழு கூட்டமே கூட்டப்பட்டிருக்கு. இதுல வந்து இவரு வராம மிஸ் பண்ணிட்டாரு அப்படின்னா திரும்பவும் அவங்களுக்கு ஒரு மாதிரி அவங்க 2 பேருக்கும் நடுவில் ஒரு பார்ஷாலிட்டிஸ் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ மேபி கிடையாது, ஷுவரா அவர் வர்றதுக்கு சான்சஸ் நிறைய தான் இருக்கு. ஸோ வாட் அட் ஆல் அப்படிங்கிறத தாண்டி நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த இஷ்யூ பத்தி? ஸோ எடப்பாடி பழனிசாமி அவர்கள், அதாவது ஏடிஎம்கேவும் பிஜேபி கட்சியும் கூட்டணியில இணைஞ்சது சரியா தவறா, ஒர்க் ஆகும் இந்த ஸ்ட்ராட்டஜி நினைக்கிறீங்களா இல்லைன்னு நினைக்கிறீங்களா? ப்ளீஸ் லீவ் யோர் கமெண்ட் ஹியர். நிறைய விஷயங்கள் பேசலாம், தொடர்ந்து எல்லாத்தையும் நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.